மாதா ஹரிப்பிரியா பார்வதி பரமாதேவி பிரம்ம வித்யா பிரதாயினி அப்படின்னு சொல்லி கர்க மகரிஷியுடைய சனத்குமார மகரிஷி அவளுடைய ஆத்ம புராணத்தில் மகாலட்சுமியோட சகசநாமத்தில் இந்த அம்பாளை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னா ஸ்ரீரங்கம் மேலூரில் திவ்யதேசத்தில் முதல் திவ்யதேசமான ஸ்ரீரங்கத்தில் மேலூரில் இந்த மேலூருங்கிற கிராமத்தில் இந்த அம்பாள் ஏறியிருக்கான். இந்த அம்பாளுடைய மூல விக்கிரகமானது 9.25 அடிக்கு அத்தி மரத்தினால் ஆனப்பட்டது. இந்த முதல் சம்பரோக்ஷண காலங்கிறது 2080 திரு விஜய் என்கின்ற சந்தாமரை கண்ணன் அவர் ஜோசியர், அவர் என்னுடைய தகப்பனார், அவர் மூலமாக இந்த இடம் சொந்தமாக வாங்கி கட்டப்பட்டது. இந்த கஷேத்திரத்தில் அப்பாவினுடைய தகப்பனாருடைய உபாசன மார்க்கத்தின் மூலமாக இந்த சன்னதியை அம்பாள் உத்தரவில் கட்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி அடியனுடைய கைங்கரியத்தினால இப்போ ரெனோவேஷன்கள்லாம் பார்த்து புதுப்பிக்கப்பட்டு இந்த சன்னதியை மேற்கொண்டு எப்படிலாம் விருத்தி பண்ணணும் என்னங்கிறத அம்பாளுடைய உத்தரவு கிடைச்சதுனால அந்த உத்தரவின் பேரில் இந்த சன்னதியினுடைய விருத்தியாம்சங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சன்னதியில் விசேஷமான அம்பாள் யார் அப்படின்னா ஸ்ரீ வைத்திய வீரவாராகி, அதாவது ஆட்டிசம் குழந்தை, மனநல பாதிக்கப்பட்டவா, இந்த மாதிரி இடம் பிரச்சனை, இந்த மாதிரி குழந்தையே இல்லை அப்படிங்கிற ப்ராப்ளத்தில் வந்தவாலும் பல பேருக்கு இந்த ஜனார்தன பாகத்தில் குருவாயூரப்பனும் லக்ஷ்மி நரசிம்மரும் எழுதியிருக்கார். நித்தியோத்சவர் இங்கே குருவாயூரப்பனும் வேலை பண்ணியிருக்கார். அந்த மாதிரி சம்பரோக்ஷண காலங்களில் இங்கே சிப்ரபிரசாத கணபதி அப்படிங்கிற கணபதியும் இருக்கார், உடனே பலன் கிடைக்கக்கூடிய கணபதி. இவங்கெல்லாம் நாளைக்கு காலம்பரை இந்த மூர்த்திகளுக்கெல்லாம் பிரதிஷ்டாபனம் ஆறுது. அந்த பிரதிஷ்டையில் என்ன விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சதுர்வேத பாராயணம், ஜெயமணி சாமவேதம், அத்திரவண வேதத்தில் விப்லாயன சாக்கை, இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்கைகளும் பார்த்து அதில் உள்ள முக்கியமான சோஸ்திரங்களும் முக்கியமான ஸ்லோகங்கள், சூக்தாதிகள், இந்த மாதிரி விசேஷமான தந்திர பாடங்களில் உள்ள விசேஷமான வராகியினுடைய தந்திரங்கள், கல்பங்கள், இந்த மாதிரி விசேஷங்கள் உள்ள அத்தனை இது மத்ய புராணம், பாத்ம புராணம், இந்த மாதிரி புராணங்கள்லேருந்து எடுத்து இந்த அம்பாளுக்கு இப்போ பிரதிஷ்டை ஆனது பண்ணிகிட்டு இருக்கோம். பிரதிஷ்டா மகோத்சவ காலத்தில் நாளைக்கு நூத்தனமாக உற்சவர் விக்கிரகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு கோலாகல நரசிம்மனா உற்சவர் பிரதிஷ்டையார். தாயார் மகாலட்சுமியோட ஒரு உற்சவர், நூத்தன உற்சவர். அதோட நூதனமான ஒரு பக்ஷிராஜன், ஸ்வர்ண பக்ஷின்னு இந்த பக்ஷிராஜன், அப்புறம் அஷ்டநாக பிரதிஷ்டை, இதெல்லாம் நடக்கிறது. அவசியம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் லோகத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது எல்லாரும் கலந்துட்டு எல்லாரும் நல்லபடியாக நடக்கணும். எல்லாரும் நன்னா இருக்கிறதுக்காக பிரார்த்திக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.